ஆமா, இந்த தாய் மீது ஆணைன்னு ஒரு பழைய படம் வந்தது. அத அப்படியே ட்ரீட்மெண்ட்டை மாத்தி நாய் மீது ஆணைன்னு ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்கேன். சொல்லட்டுமா? அத நம்ம விட்டு நாய்கிட்ட சொல்ல. அது ஃப்ரீயா தான் இருக்கு. நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். அப்படிங்கிறீங்க? ஓகே, தேங்க் யூ. நாய்கிட்ட சொல்லியாவது ஓகே பண்ணணும். இங்கதான் இருக்கியா? பாருங்க உங்க பொண்ணு. அப்பா பாவாடை கட்டிட்டு இருந்தவ இப்ப பெரிய மாமி மாதிரி புட கட்டி நிக்கிறாளே. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாருமா அண்ணன் கேலி பண்றான். போட்டனா சும்மா வாடி கேலி பண்றேன். 3 பவுன் செயினோட கேலி பண்றடே. ஹாய் செயினுமா? ஏண்டா இது உண்மையான தங்க சங்கிலியாடா? போடி உத்தியோகிச்சு போட. தங்கத்தை உங்க ஆத்துல எங்க பார்த்தாய்? எல்லாம் எங்க ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் போட்டுட்டு மினுக்கிறாய். அவன் ஏன் குழந்தைடி? ஏண்டா கண்ணா அனந்தோ, என்னப்பா? ஆபீஸ்ல இருந்து வரச்ச பஸ்ல தானே வந்தாய்? ஆமா. நன்னா உரசிட்டு அதுக்கப்புறம் தானே எடுத்தாய். என்ன சொல்றேன்? போடா டியூப் லைட். உங்க அப்பா பொடி போட மாட்டார், எல்லாத்துலயும் ஒரு பொடி வச்சேதான் பேசுவார். இன்னமாடா புரியல? நீ பஸ்ல தானே வந்த? ஆமா. பக்கத்துல இருக்கிற பொம்மநாட்டி மேல உரசி அவ செயின் இழுத்துன்னு வந்துட்டியோன்னு சந்தேகப்படுற. என்னப்பா நீங்க? ஆபீஸ்ல போனஸ் கிடைச்சது, அதுவும் இல்லாம நானும் கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தேன். தங்கையோட பிறந்த நாளைக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். முதல் தடவையா உங்க பெர்மிஷன் இல்லாம செயினை வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருங்கப்பா. அனந்து, என்னுடைய பிரின்சிபல் காசை கரியாக்கப்படாது. நீ தங்கமாகிட்டாய், விட்டு கொடுத்துட்டப்போ. அம்மா இத அவளை போட்டு விட. என் கண்டா டாடிமா நன்னாரு. இந்தாடே என் பிரசன்டேஷன். ஏண்டா பாலிஷ்ட போடவையாது? என்ன வேலை கொடுத்த? 160 ரூபாய்மா. அப்பா கொடுத்த பாக்கெட் மணில மிச்சம் பண்ணி வாங்கினேன். நன்னா இருக்கு. என்ன நன்னா இருக்குல அந்த படவே? சிச்சி, நீ கட்டிக்கப்படாதே. ஏனா நோக்கிடுப்புல நிக்காது. என்னத்துக்கு? நோக்கத அதே இல்லையே. மாதிரி விட்டு அந்த மேல பேசிட்டு. ஏண்டா எல்லாரும் எல்லாம் வாங்கினதே, என் குழந்தைக்கு ஒரு முழம் மல்லிப்பூ யாராவது வாங்கினதேடா? அதானே. இதோ யாராவே? மஞ்சு, என் சக்திக்கு என்னால 4 முழம் பூதாமா வாங்க முடிஞ்சது. அம்மா, பக்கத்தாத்து மாமி ரேஷன் வாங்கிட்டு சொன்னா 4 மணி நேரம் கியூல நின்ன 2 ரூபாய் கொடுத்தா, அதுலதான் இதை வாங்கிட்டு வந்தேன். கரெக்டா, நீதான் கரெக்ட். பொண்ணை வைக்க வேண்டிய இடத்துல பூ வச்சிருக்காய். கரெக்ட். ஆமா, அண்ணாக்கள்லாம் அவ சக்திக்கு தகுந்த மாதிரி தங்கைக்கு பூவு செயின் வாங்கிட்டு வந்திருக்கா. அப்பா நீங்க என்ன செஞ்சேள்? என்ன செய்யல? என்ன செஞ்சேள்? என்ன செய்யல? நோக்கு வயசாயிடுத்து, எல்லாம் மறந்து விடுத்துரு. தங்கைய தங்கமா காப்பாத்துறதுக்கு 3 சிங்கங்களை பெத்து கொடுத்திருக்கிறேன். அது போதாதோ? அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எழுந்துருவேன் கண்ணு. நீ பிறந்த இடமும் போற இடமும் அமோகமா இருக்கணும். பொண்ணை பெத்தாலே பொறுப்பை பெத்ததா தான் அர்த்தம். இந்த சொன்ன விக்கிரகத்தை எந்த கோவில்ல வச்சு நான் அழகு பார்க்க போறனோ எனக்கு தெரியலையே. அம்மா, குழந்தை, உன்னை பாக்குற செயலாம் என் பொண்ணை பாக்குற மாதிரியே எனக்கு தோன்றதுலடி. எங்க அம்மா, அந்த மீனாட்சியே உன் முகத்தை நான் பாக்குறேன்டி. அந்த மீனாட்சியே உன் முகத்தை நான் பாக்குறேன்டி. அம்மா பயப்பட மாட்டேன். இந்த பாருங்க, இன்னைக்கு நீங்க விளக்கெண்ணெய் குடிக்கணும் விட. இது வரைக்கும் அவளை தொட்டதில்லை, இப்ப தொட்டுடுவேன். ஜாக்கிரதை. பாலாடையிலயாவது உங்களை பாருங்க, இதை புகிட்டு விடுவேன் நானு. இன்னைக்கு எனக்கு வேலை இருக்கு. போடு. வேலை வெட்டி இல்லாம உங்ககிட்ட மல்லுக்கு நிக்கிறேன்னு நினைச்சிட்டு ஏன்டா தடி மணி நின்னு பாத்து நிக்கல? புடிங்களா? போய் புடியண்டா. அப்பா அனாவசியமா கலட பண்ணாதீங்க, சீக்கிரம் குடிச்சிருங்க. இத பாரு, நீ படிக்கிற இப்ப புடிக்கிறப்ப அடிச்சுடுவேன். போடு. வேண்டாடா, அடிக்கடி பட்டு போறது. சமத்துவனா நீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கா சக்கரை கொண்டு வந்திருக்கேன். 1 ரூபாய் விளக்கெண்ணெய் சாப்பிடுவேளா, 1 ரூபாய் சக்கரை சாப்பிட்டு போயலாம். எனக்கு சக்கரை வாயில போட்டுடு, விளக்கெண்ணெய் நீ சாப்பிட்டுடு. ரொம்ப நல்லா இருக்கு. என்னப்பா இது அடம் பிடிச்சிட்டு? சமத்தா நீங்களே வாங்கி குடிச்சிடுங்க. அப்பா சமத்தா சாப்பிடுங்களேன். அம்மா ரொம்ப பிடிவாதக்காரி. கடுகு தாளிக்கிறச்சே சமையல விளக்கெண்ணெய் கலந்துறால நமக்கு எல்லாருக்குமே இருக்கிறது ஒரே ஒரு பாத்ரூம். சோ பெரிய மனசு பண்ணி சாப்பிடுங்களேன்ப்பா ப்ளீஸ். இது பாருங்கண்ணா, 1 கப்பு சக்கரை இருக்கு, விளக்கெண்ணெய் குடிச்சிருவேளா? இந்த சக்கரை எல்லாம் முழுங்கிடுவேளா?
என்னடா கல்யாணராமா வாங்க. என்ன சடுகுடு விளையாண்டுகிட்டு இருக்கிற? வாடா தாமதம் நல்ல நேரத்துக்கு வந்தாய். எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. எங்க போயிருந்தா எவ்வளவு நாளா? லண்டன்ல இருந்து வர்றேன், ஜப்பானுக்கு போய்கிட்டு இருக்கேன். ஏரோட்ரம்ல உன் ஞாபகம் வந்துச்சு. ஆமா, உனக்கு 30வது வெட்டிங் டே ஆமே. வெட்டிங் டே முடிஞ்சு 1 மாசம் ஆச்சுடா. இதான் என் கல்யாணத்துக்கு வர வேண்டிய சீமந்தத்துக்கு வந்தாயே. எல்லாத்துக்கும் 10 மாசம் நோக்கு 12 மாசம். அதனாலதான் எனக்கு தாமோதரன்னு பேரு. அடியே என் ஃப்ரெண்டு வந்திருக்காண்டி. இன்னைக்கு அவன் கூட பேசிக்கிட்டு இருந்து நாளைக்கு சாப்பிடுறேன். நடக்காது. அவர் ஒண்ணு வேத்து மனுஷர்ல, இத குடிச்சிட்டு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். ஐயோ, விளக்கெண்ணெய் குடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வாயால பேசுறது? நிறுத்துங்க. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், 2 பேரும் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிறீங்களே. என்னது மரியாதை இல்ல அப்படின்னு தப்பா எல்லாம் நீங்க நினைக்க கூடாது. ஆ. 1 மாசமா விளக்கெண்ணெய் குடிக்க மாட்டேன்னு படுத்திட்டு இருக்காரு. விளக்கெண்ணையா? இது என்ன பெரிய விஷயம்? எல்லாரும் சேர்ந்து அவனை ஒரே அமுத்துங்க, நான் ஊத்துறேன். குடிங்க, பக்கத்துல வந்து அடிச்சுடுவேன். பத்தல இப்படிதான் காலையில இருந்து மிரட்டிட்டே இருக்கார். காலையில இருந்தா ஆமா. வேற கம்பு இல்லையா? இல்லையே. என் கம்ப வேற லண்டன்ல வச்சுட்டு வந்துட்டேனே. உங்க புராணம் எனக்கு வேண்டாம். முடிஞ்சா அவரை பிடிக்கிற வழியை பாருங்க. புடிடா அவனை. ஏய், புடி. அம்மா, அச்சச்சோ, ஊத்தி விட்டாளே. அம்மாடா. என் வாயில சக்கரை, அவன் வாயில விளக்கெண்ணெய். ஆள மாத்திட்டேனா? பாருங்க, தெரியாம நானு மருவதம்மா, பழகுன தோஷத்துக்கு வீட்டுக்கு வந்தா ஒரு வாய் காப்பி குடிப்பீங்களா? இப்படி விளக்கெண்ணெய் ஊத்துறீங்களே. பரவாயில்லடா, நம்ம ஆத்துல 2 ஒண்ணுதான். பர்வதம்மா, சொல்லுங்க. சின்ன வயசுலயே இப்படித்தான். 2 இட்லி வச்சிருந்தா எனக்கு ஒரு இட்லி கொடுத்துருவான். 2 பென்சில் வச்சிருந்தா எனக்கு ஒரு பென்சில் கொடுப்பான். ஒரு நாள் பென்சிலை சீவுறேன்னு அவன் விரலையே சீவிக்கிட்டான். பதிலுக்கு என் விரலையும் சீவிட்டான். என்னடா பாவின்னு கேட்டா, இட்லியில தான் பங்கா, விரல்லையும் தான் பங்கு. பிளைட்ல வரும்போதே ஒரு மாதிரியா கலக்குச்சு. இப்ப வந்துருச்சு. அது சமயம் கேட்டா, அது பழக்கம் எடுக்கிற இடம்டா. பாப்பா, இது வரைக்கும் பார்த்த பொண்ணு எதுவுமே சரியா வரலையே. இந்த பொண்ணாவும் சரியா வருமா? கண்டிப்பா சரிப்பட்டு வரும் திம்பே. என்ன சரிப்பட்டு வரும்? லட்சணமா கல்யாணம் பண்ணிட்டு குடுத்தனம் நடத்த வேண்டிய பொண்ணு ஹோட்டல்லையா வந்து பாப்பா? என்ன பண்றது, ஹோட்டல்காரனுடைய பொண்ணு ஹோட்டல் படிப்பெல்லாம் படிச்சிருக்கா, ஹோட்டல்ல தானே வந்து பார்க்கணும். சரிப்பட்டு வருங்கிறியா? நல்ல வேளை ஆத்துல அவளை கூட்டிட்டு வரல. நீங்க தான் மிஸ்டர் கல்யாண் ராமனா? எஸ். ஐ அம் சரசு. glad to meet you. பரவாயில்ல இருக்கட்டும். பாப்பா, I am very glad to meet you. Cigarette? பரவாயில்ல. Cigarette? Sorry, I use tobacco. எனக்கு இந்த பொண்ணு பாக்குறது, நிச்சயதார்த்தம் பண்றது, இந்த மாதிரி கர்நாடக பழக்கம்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால தான் உங்களையே இங்க வர சொன்னேன். ஏண்டா படுவா கமலாட்டி, எங்க ஆத்துக்கு விளக்கேற்றத்துக்கு ஒரு பொண்ணு கேட்டா நீ தம்மடிக்கிற பொண்ணா கொண்டாந்து காமிக்கிறேன். நான் இது வரைக்கும் பெங்களூர் பார்த்தது இல்ல, உங்க செலவுல பார்க்க ஆசைப்பட்டேன். இப்படி எல்லாம் நடந்துருத்து. வா படுவா, இன்னைக்கு ஒண்ணு பெங்களூர் ஸ்டேஷன்லயே பலி போட்டுறேன். ஏன் திம்பேர், உங்களுக்கு அந்த பெங்களூர் பொண்ணா பிடிக்கலையா? பிடிச்சு கொடுத்தே, நல்லா பிடிச்சு கொடுத்தோம். எங்க ஆத்து பையனுக்கு உங்ககிட்ட பொண்ணு பார்க்க சொன்ன பார், அப்ப எனக்கு சனியை பிடிச்சு கொடுத்தோம். அந்த பொண்ணை பாக்குறதுக்காக பெங்களூர் கூட்டிட்டு போய் என்ன ஏர் கண்டிஷன் ரூம்ல தங்க வச்சவர், அப்ப எனக்கு ஜலதோஷம் பிடிச்சிருத்து. உன் கூட பழகிட்டே இருக்க பாரு, அதனால எனக்கு பைத்தியம் பிடிச்சிருத்து. இனிமே வெறி ஒண்ணுதான் பிடிக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கே. வெறி பிடிக்கவா? கோச்சுக்காதுங்க திம்பேர், கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். இந்த கீரையை போல. அத்திம்பேர், உங்களுக்கு என்ன வேணும்? உங்க பிள்ளைய வீட்டு மாப்பிளைய இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். எஸ். ஓகே. வீட்டுக்கு வர பொண்ணு லட்சணமா அடங்கி உடங்கி நல்லபடியா நடக்கணும். எஸ். ஓகே. பொண்ணு இருக்கே, நாகப்பட்டினத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன். நாகப்பட்டினம் பொண்ணை போய் பார்க்கணும். அது பிடிக்கலன்னா திருவாரூர்ல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன். திருவாரூர் பொண்ணை போய் பார்க்கணும். அதுவும் பிடிக்கலன்னா மாயவரத்துல ஒரு பொண்ணு இருக்கே, நீங்க நேர தஞ்சாவூருக்கு வர என் வீட்டுல ஒரு நாள் தங்குறேன். அந்த மாயவரம் பொண்ணை போய் பார்க்கணும். ஆமா, நீ சொன்ன இத்தனை ஊருக்கு நேரா போக முடியாதோ?
எதுக்காக தஞ்சாவூருக்கு வந்து உங்காத்துல தங்கி ஒரு நாள் சாப்பிட்டுட்டு போகணும்னு சொல்றாய்? திம்பேர், நானும் ஊர்ல எவ்வளவோ பொண்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். அப்பெல்லாம் என் வீட்லயும் ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு இருக்கா அப்படிங்கிற ஞாபகம் எனக்கு வரல. எப்போ நீங்க உங்க பையன் கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாலோ அப்ப என் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற பொறுப்பு எனக்கு வந்திருக்கு. யோ பிரகாஷ், உன் பொண்ணு கல்யாண வயசுக்கு வந்துட்டாளா? வந்து பாருங்கோ திம்பேர், அவளை பாக்குறதுக்கு 2 கண்ணு போறாத திம்பேர். அவ அம்மா சத்தத்துக்கு அப்புறம் அவளை மார்மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு இன்னைக்கு ஒரு மகாலட்சுமி மாதிரி நான் வளர்த்து வச்சிருக்கேன். இத பாருங்க, என்னால அதை பண்ண முடியும் இதை பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு வக்கு இல்லைனாலும் வாக்கு ஒண்ணு. உங்களுக்கு திருப்தி ஏற்படக்கூடிய வகையில நான் பண்ணுவேன். உங்களுக்கு பொண்ணை பிடிக்கலன்னா, டேய் பாப்பா உன் பொண்ணு எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு தைரியமா சொல்லுங்க. அப்புறம் நானாச்சு உங்க பையனுக்கு 1000 பொண்ணை பார்த்து அதுல ஒரு நல்ல பொண்ணா செலக்ட் பண்ணி நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். மிஸ்டர் தஞ்சாவூர் அவதானம் பாப்பையர், என்ன திம்பேர்? நீ என்னைக்குமே எனக்கு பாப்பா தாண்டா. ஆனா நாளையில இருந்து நீ எனக்கு சம்மந்தி பாப்பா. சாப்பாடுறாமா சாப்பாடுறாமா.